வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சென்னங்காரணியில் ₹14.42 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் மேல்நிலை தொட்டி காட்சி பொருளாக உள்ளது. பொதுமக்களுக்கு பயனற்று கிடக்கும் அவலநிலை நீடிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் சென்னங்காரணி ஊராட்சியில் ₹14.42 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் மேல்நிலை தொட்டியால் எந்த பயனும் இல்லை. மேலும் இது காட்சி பொருளாகவே உள்ளது என பொதுமக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். சென்னங்காரணி ஊராட்சியின் கிராம தேவதையான ஸ்ரீ அரமாத்தம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் புதன்கிழமை தோறும் 3 கிராம மக்கள் சார்பாக சிறப்பு பூஜைகள், சிறப்பு வழிபாடு உள்ளிட்டவைகள் நடைபெறும். அன்று இந்த திருக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வர். இந்நிலையில் இத்திருக்கோவில் அருகே 2021-2022 ஆண்டு 15வது நிதிக்குழு மானிய நிதியின் மூலம் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை தொட்டி ஒன்று கட்டி முடிக்கப்பட்டது. இந்த குடிநீர் மேல்நிலை தொட்டியை கடந்த 1 வருடத்திற்கு முன்னர் அதிகாரிகள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தனர். ஆனால் இந்த குடிநீர் மேல்நிலை தொட்டியில் கடந்த 1 வருட காலமாக தண்ணீர் ஏற்ற முடியவில்லை. இதனால் 14.42 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் மேல்நிலை தொட்டி இந்த ஊராட்சியில் காட்சி பொருளாக உள்ளது. எனவே இப்பிரச்சனை குறித்து ஊராட்சி நிர்வாகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம், கலெக்டர் அலுவலகம், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களிடம் கிராம மக்கள் முறையிட்டும் எந்த பயனும் ஏற்படவில்லையாம். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் இந்த குடிநீர் மேல்நிலை தொட்டியை சீரமைத்து தர வேண்டும் என திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களும் இந்த ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இத்திருக்கோவில் அருகே உள்ள குளத்தை சீரமைத்து தண்ணீர் தேக்கி வைக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் வி முருகேசன். சென்னங்காரணி கிராம தேவி கோயிலாண்ட டேங்க் கட்டினாங்க. டேங்க் கட்டி 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமா தண்ணி கேட்கறோம். பைப்பு போடல, பைப்பு போட்டு பைப்புல ஏத்தினாங்க. பைப்புல ஏத்துறக்குள்ள அது டேமேஜ் ஆகி வச்சு போச்சு. அந்த பைப்பை ரிட்டர்ன் எடுத்து முட்டானுங்க. நல்லா அந்த டேங்கை வச்சானுங்க அதிகாரிகள்லாம் சேர்ந்து. எங்களுக்கு இந்த 1 வருஷமா தண்ணி இல்லாத நாங்க அவஸ்தைப்படுறோம். தலைவர் கையில, கவுன்சிலர் கையில, எல்லா கிராமத்துல எல்லாருக்கும் சொல்லிட்டோம். வீடியோ போட்ட, ரெகுலர் வீடியோ போட்ட போனேன். அந்த அம்மா பேர் வரல எனக்கு. ஓவர்ஸுக்கு போட்டா வந்துடுறாங்க. தங்கத்துல போர் காட்ட சொன்னாங்க. போர் காட்டினேன். நல்ல நாள் பார்த்தாங்க. இது போல இது வர பக்தருங்க, கோயில் அடிக்காரங்க கூட தண்ணி இல்லாத அவஸ்தை. இப்ப நீங்க பேப்பர்காரர் வந்துக்கிறீங்க, இங்க பாருங்க. இப்ப கோயாவட்டாருந்து தண்ணி இருக்குதாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நாங்க விவசாயம் பண்ணோம். கை மேல போய் வந்தா ஒரு குழந்தை குட்டி வச்சுக்கணும். உடம்பு எடுத்துட்டு எப்படி, நாங்க குளிக்கிறது எப்படி? கரண்ட் இருந்தாதான் தண்ணி வருது. இல்லைன்னா வரல சார். சொல்லி பார்த்துட்டேன் சார். நாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். கிராம சபையாண்டு சொல்லி பார்த்துட்டேன், தலைவர்களாண்டு சொல்லி பார்த்துட்டேன், கவுன்சிலர்களாண்டு சொல்லி பார்த்துட்டேன், நண்பர்களாண்டு சொல்லி பார்த்துட்டோம். அவன் பாட்டு வீட்டுக்கு போட்டான்.